நம்மில் எத்தனை பேத்துக்கு தெரியும், உதயசூரிய சின்னத்தை உருவாக்கியவர் திவான் பகதூர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் என்று? ஆம், தமிழக அரசியலிலே 6 முறை ஆட்சி அமைத்து தேர்தலிலே வெற்றி சின்னமாக உள்ள உதயசூரியன் சின்னத்தை உருவாக்கியவர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். ஆம், 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டிலே சுயமரியாதை மாநாடு நடைபெற்ற போது அம்மாநாட்டுக்கென்று முதல் கொடி வடிவமைக்கப்பட்டது. அந்த கொடியிலே நீதி கட்சியை சேர்ந்த தியாகராயர், டி.எம். நாயர், பனகல் அரசர், பெரியார் போன்றோர் உருவங்களுடன் சூரியன் உதிப்பது மாதிரியான ஒரு கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதனை அடிப்படையாக கொண்டு தனது இரட்டைமலை என்ற பெயரை மையமாக வைத்து 2 மலைகளுக்கு இடையில் உதிக்கக்கூடிய சூரியன் என்ற கருத்திலே அடிப்படையாக கொண்டு சென்னை மாகாண சபையின் ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஃபெடரேஷன் என்ற அமைப்பில் இந்த சின்னம் கொடியாக வடிவமைக்கப்பட்டது. அதன் பிறகாக 1941ஆம் ஆண்டு ஜே தாஸ் அவர்களுடன் இணைந்து தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் ஒரு இதழ் தொடங்குகிறார். அந்த இதழுக்கு பெயர் உதயசூரியன். ஆக இந்த மாபெரும் வெற்றி சின்னத்தை உருவாக்கியவர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் ஆகும். ஆனால் இந்த வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இன்று அரசியல் சூழலிலே தலித்துகளை பார்த்து எங்கள் ஓட்டை வைத்துதான் நீங்கள் ஜெயித்தீர்கள், எங்களோடு கூட்டணியில் இருந்துதான் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றீர்கள், எங்களுடைய ஓட்டை வாங்கத்தான் நீங்கள் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் சென்றீர்கள் என்று ஏளனமாக பேசும் அவர்களிடம் உரைக்கச் சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்தை அவர்களுக்கு தந்தவர்கள் நாங்கள் என்று. இது மாதிரியாக தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பல்வேறு வரலாறுகள் இன்னும் வெளிவராமல் மறைக்கப்பட்டுள்ளது. அதனை கொண்டு வரும் கடமை நம் அனைவருக்கும் உண்டு. இன்று அவர் பிறந்த நாளிலே அவரையும் அவரது சிந்தனையும் உலகிற்கு செல்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.